ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா முருங்கைக்கீரை பொரி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதாங்க முருங்கைக்கீரை எங்கள் தோட்டத்தில் காய்ச்சதுங்க. இப்போ நாம் இதை உருவி போட்டுக்கலாம். ஏன்னா மண் இருக்கும். நான் அதை தண்ணியில் அப்படியே அலசி கொண்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டேன். உப்பு போட்டு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அலசி இதை காய வச்சாச்சு. இப்போ நம்ம உருவிக்கலாம். இப்படி தான் உருவி போடணும். இந்த காம்பு இல்லாமல் இப்படி உருவி போட்டுக்கணும். முருங்கைக்கீரையில் நிறைய அயன் சத்து இருக்குங்க. இந்த ரத்த சோகை ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் வாரம் 2 தடவை முருங்கைக்கீரை சாறு, முருங்கை சூப்பு, முருங்கைக்கீரை பொடி இதெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது. கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு வாரத்தில் 4 நாள் கூட வச்சு சாப்பிட சொல்லுவாங்க. இப்போ இது கிடைக்கல, முருங்கைக்கீரை கிடைக்கல அப்படின்னா கடையில் போய்ட்டு பொடி வாங்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நாங்களே இதை செஞ்சு வச்சுக்குவோம். செஞ்சு ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செஞ்சு வச்சுக்கிறது. பிள்ளைங்களுக்கு போட்டு வெந்நீரில் போட்டு குடிக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஒரு ஆற்றிட்டு குடிக்கலாம். இல்லாட்டி தேனில் அப்படியே குழப்பிட்டு அப்படியே உள்நாக்கில் வச்சு விட்டு சுடுதண்ணி ஊற்றிக்கோ, ஒரு டம்ளர் கொடுத்தோம்னா குடிச்சிருங்க. பாலில் கூட போட்டு ஆற்றி எப்படியாவது இது போகலாம். இது காய வச்சதுனால இதோட சத்து போயிடும்னு நினைக்காதீங்க. இது காய வச்சாலும் பச்சையாக இருந்தாலும் இதோட சத்து ஒரே மாதிரி தான் இருக்குமா, போகாதான். நான் நிறையா புக்கில் படிச்சிருக்கேன். இது சத்து இது நம்ம பச்சையாக இருக்கையில், இந்த கீரை எப்படி பச்சையாக இருக்கையில் இதில் உள்ள ஹீமோகுளோபின் சத்து, இரும்பு சத்து எப்படி, அயன் சத்து இதில் எப்படி இருக்குதோ அதே அளவு தான் காய வச்ச பொடியிலையே இருக்குமா. ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட் இதை முருங்கைக்கீரை சாப்பிட்றது அவ்வளோது நல்லா. வாரத்தில் எல்லா நாளும் சாப்பிட சொல்கிறாங்களோ அதில் 2 நாளைக்கு இந்த முருங்கைக்கீரை நீங்கள் சாப்பிடலாம். இப்போ இதை கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுருந்துட்டு அப்புறம் ஒரு 4-5 நாள் என்ன பண்ணால் நம்ம நிழலில் காய வச்சுருவோம். காய வச்சுட்டு அதை பொடி அடித்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் வெயிலில் கொண்டு வச்சுட்டு வருவோம். அதுக்கப்புறம் நிலக்காய்ச்சலை 4 நாளைக்கு போட்டுக்குவோம். மொட்டை மாடியில் கொண்டாந்து வச்சாச்சு. இது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வற்றட்டும். நல்ல வெயில் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். 1/2 மணி நேரம் 1 மணி நேரமாக வச்சுட்டோம். இந்த கீரையெல்லாம் கொஞ்சம் மசங்கிடுச்சு. இதை ஒரு 4 நாளைக்கு அம்மா ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருவோம். அந்த போயிட்டு போகாத அளவுக்கு ரூம்லேயே அப்படியே போட்டோம்னா அது பாட்டுக்கு கிடக்கும். போயில நைட்டு இப்படி கிண்டி விட்டால் அது பாட்டுக்கு ஒரு 4 நாளைக்கு கிடக்கும். திருக்குறள் இன்றைக்கி 3ஆவது திருக்குறள் சொல்லலாமா? மலர்மிசை ஏங்கினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, அன்பர்களின் உள்ளமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் பெருமையை பொருத்திய திருவடிகளை நினைப்பவர் உலகில் நீண்ட நாள் வாழ்வார். அதாவது கடவுளை ஃபஸ்ட்டு கும்பிடணுங்க. கும்பிட்டோம்னா நம்ம நீண்ட நாள் வாழலாம். நம்மளுக்கு துக்கமோ இல்லை சோகமோ இல்லை மன கஷ்டமோ இருந்தால் நம்ம யார்கிட்ட போவோம்? உடனே ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிடுவோமா இல்லையா? அதை தான் அந்த கடவுளை நம்ம நினைக்கணும். நினச்சா நம்ம நீண்டலாம் வாழலாம் அப்படிங்கிறதான் இதோட பொருள். தேங்க்யூ. பிடிச்சிருக்கா? சரி வாங்க நம்ம கீரையை பற்றி பார்ப்போம். முருங்கைக்கீரையை பற்றி பார்ப்போம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4 நாளைக்கு அப்புறமா இந்த கீரை போய் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ரூமில் கொண்டு வச்சுருவோம். ரூம் டெம்பரேச்சரில் தான் இது இருக்கணும். வெயிலில் ரொம்ப இது பண்ணிச்சுன்னா கொஞ்சம் மாதிரி வெளுத்தது மாதிரி ஆயிரும். அதனால் இது ஏற்கனவே உப்பு தண்ணி மஞ்சள்லாம் போட்டு அலசி அந்த தண்ணியில் கட்டோடு நான் என்ன பண்ணேன் போட்டு அலசிட்டேன். அலசிட்டு தண்ணியில் வடிய வச்சுருந்தேன். அதை காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன், கோச்சிக்காதீங்க. இதை நம்ம கொண்ட ரூம் டெம்பரேச்சரில் நம்ம வச்சுட்டு ஒரு 4-5 நாள் கழித்து எப்படின்னு போய் பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 5 நாள் ஆச்சு. கொஞ்சம் காயாமல் இருந்தது. இந்த மழையெல்லாம் பெஞ்சிருந்துச்சா, அப்போதைக்கு கொஞ்சம் காயாமல் இருந்தது. அதனால் அப்படியே போட்டாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு. புரியுதா? இது காஞ்சாலும் அதோட தன்மை மாறாது. சங்கு சுட்டாலும் வெண்மைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இதோட காஞ்சாலும் இதோட குணம் மருத்துவ குணம் மாறாது. நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாமா? இங்கே பாருங்கள், நல்லாயிருக்கு. இது வாசமாலாம் இருக்காது. என்ன இப்படி போயிடுச்சு, நல்லா இருக்குமா இல்லையான்லாம் நினைக்கக்கூடாது. இதோட சத்து மாறாது, அப்படியே தான் இருக்கும். வாங்க அதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இது பாருங்கள், சலசலன்னு சத்தம் கேட்குதா? இப்போ போட்டு அரைச்சாதான் டிப்பு இல்லாமல் அப்படியே நல்லா தூளாக வரும். இங்கே பாருங்கள் சவுண்டு, இதுதான் அதோட பதம். இந்த பாருங்கள் சவுண்டு கேட்குதா? இதுதான் இதோட பதம். அப்படி அள்ளி முடிஞ்சால் இங்கே பாருங்கள் நொறுங்குது பாருங்கள். இதுதான் இதோட பதம். இதை நம்ம ஒரு மிக்சியில் போட்டு வெறும் பொடி தான் அப்படியே போட்டு அடித்தோம்னா 2 நிமிஷத்தில் அரைஞ்சிடும். போட்டு அரைச்சிட்டு வந்துடலாமா? பாருங்கள் சத்தத்தை பாருங்கள். அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை நம்ம ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நம்ம எப்படி குடிக்கலான்ட்டு நான் காமிக்கிறேன். இந்த அரைச்சிட்டு வந்தாச்சு. பார்க்க நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பச்சை கலரில். இதில் இப்படி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு வெந்நீரில் போட்டு இப்படி கலக்கிறோம். இதை அப்படியே குடிச்சிட வேண்டியதும். அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த குடிச்சா அவ்வளோ சத்தம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. முருங்கைக்கீரையிலேருந்து நம்ம பொடி செஞ்சோம். பொடியிலேருந்து ஒரு அழகான மருத்துவமான ஒரு ட்ரிங்க் செஞ்சிட்டோம். இது அவ்வளோ சத்து. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.